ஹலோ. ஆமாம் சொல்லுப்பா. என்னது? ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்மந்தமா? நிறைய சம்மந்தம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். என் ஃப்ரெண்டு சார், கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் என்ன சம்மந்தம், தமிழ் மரபுக்கும் என்ன சம்மந்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு திரியிறாங்க அவங்களுக்கும் தமிழர் மரபுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா தமிழோட பண்டைய இலக்கியங்கள், புறநானூறு, அகநானூறு, இதில் எல்லாத்துலேயும் ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் ஏகப்பட்டது பேசியிருக்கோம். அதில் ரெண்டு மட்டும் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிலப்பதிகாரம், அதிலிருந்து ஒரு செய்யுளை படிக்கிறேன். கடந்தானை நூற்றுவர்பால் நாற்று செய்யும் போற்ற படர்ந்தாரண முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணாவென்ன நாவென்ன நாவே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அறியாமை தங்கிய உள்ளத்தினுடைய மாமனாகிய கம்சன் செய்த வஞ்சகச் செயல்களை வென்றவனும் 4 திசைகளிலும் உள்ளவர்கள் போற்றவும் தன் பின்னே தொடர்ந்து வந்து வேதங்கள் முழங்கவும் பாண்டவர்களின் சார்பாக ஹஸ்தினாபுரத்திற்கு தூது சென்றவனுமாகிய ஆய கண்ணனை போற்றாத நாக்கு எப்பயன் பெற்ற நாக்காகும். நாராயணா என கூறப்பெறாத நாக்கு என்ன பயன் பெற்ற நாவாகும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கேட்குறாரு. சிலப்பதிகாரம் எவ்வளோ பழைய இலக்கியம், 1800 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னு தெரியும். அதில் கிருஷ்ணனை பற்றி கண்ணனை பற்றி இந்த வரிகள் இருக்குது. சரி, முருகப்பெருமானை பற்றி எழுதப்பட்ட திருப்புகழ்லையும் கண்ணனை பற்றி நிறைய இருக்குது. அதில் ஒரு திருப்புகழை பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாரும் முத்தை திருப்பத்தி திருநகை திருப்புகழ் கேட்டிருப்போம். அதில் ஒரு குறிப்பிட்ட பெறா, 10 தலை தக்க கணைத்தோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கு இரத்தை கடவிய பச்சை பொருள் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னு ஒரு பேராகிராஃப் வருது முத்தை திருப்பத்தி திருநகைன்ற திருப்புகழில். இந்த லைன்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடந்து, அதாவது மகாவிஷ்ணுவோட முன்னிலையில் பார்க்கடலில் மந்திரகிரியை மத்தா வச்சு பார்க்கடலில் கடந்தாங்கன்னு ஒரு புராண கதையை கேட்டிருப்போம் நம்ம. அது ஒரு பகல் பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக தேரை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ண பெருமாளே பாராட்டும் பரம்பொருளே. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும். ஜெயத்ரதன் அப்படின்னு சொல்கிறவன் சிந்துன்ற தேசத்தோட ராஜாவாக இருந்தவர். அவர் துரியோதனர்களோட பக்கம், கௌரவர்களோட பக்கம் சண்டை போடுவார். அவர் அர்ஜுனனோட மகன் கொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் அந்த சிந்து ராஜா ஜெயத்ரதன். அவரை கொல்றதுக்கு பகலை இரவு மாதிரி ஒரு காட்சியை மாற்றி தன்னுடைய சக்கராயுதத்தினால அர்ஜுனனை வச்சு தந்திரமாக கொல்ல வச்ச உதவின பரம்பொருள் நீலவேகமன்ன பெருமாள் பரம்பொருள், அவரே பாராட்டக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணனை பற்றி தெளிவாக சொல்கிறாரு அருணகிரிநாதர். ஸோ இந்த மாதிரி இலக்கியங்களில் பல இடங்களில் ஃபுல்லாக ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் பல இடங்கள் இருக்குது. நீங்களும் தேடிப்படுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்யூ.